இப்போ வந்து குரோனிக் மைலாய்டு லுக்கேமியானா வந்து நாள்பட்ட மைலாய்டு ப்ராலிஃபரேஷன் நியோப்ளாசம் தான் சொல்கிறாங்க. இது வந்து எத்தியாலஜி அண்ட் பேத்தாலஜியில் இந்த குரோமோசோம் வந்து பிஹெச் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிரான்ஸ்லேஷன் தீஸ் ஆர் த ஃபார்மேஷன் ஆஃப் பிசிஆர் ஏபிஎல் ஃபியூஷன் ஜீனாக இருக்குது. பிசிஆர் ஏபிஎல் வந்து அப்நார்மல் தைரோசின் கைனஸ் அன்கண்ட்ரோல் ப்ராலிஃபரேஷனாக இருக்குது. ஜெனெட்டிக் மியூட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ளூரிபொட்டன்ட் ஹீமோபொட்டன்டிக் செல்ஸாக இருக்குது. ஃபேஸஸ் ஆஃப் சிஎம்எல் வந்து குரோனிக் ஃபேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆக்சலரேட் ஃபேஸு பிளாஸ்ட் சிரோசிஸ்ன்னு இருக்குது. குரோனிக் ஃபேஸு ஆக்சலரேட் ஃபேஸு பிளாஸ்ட் சிரோசிஸ் ஃபேஸுன்னு இருக்குது. குரோனிக்கில் வந்து மைல்டு சிம்டம்ஸ் பார்க்க முடியும். ஆக்சலரேட் ஃபேஸில் வந்து பிளட் ப்ரொபகேஷனை வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்ட் சிரோசிஸில் வந்து அக்யூட் லுக்கீமியா, அதுக்கப்புறம் வந்து ப்ரொபகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் ஃபீச்சரில் வந்து அதுக்கப்புறம் இன்சைட்டட் ஆன்செட்டாக இருக்கும். ஃபெட்டிக், வெயிட் லாஸ், லோ கிரேட் ஃபீவராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்னஸ் அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் அப்டாமன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அனீமியா சிம்டம்ஸ் வந்து இருக்கும். பெரிஃபெரல் பிளட் ஸ்மியரில் வந்து லீகோசைட் WBC கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 1 lakh இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைட் ப்ரெசன்ட் இந்த மைலோபிளாஸ்ட் வித் இது. அதுக்கப்புறம் வந்து மெச்சூர் நியூட்ரோஃபில் வந்து இருக்கும். பிளாஸ்டோஃபில் எசினோஃபில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து த்ரோம்போசைட்ஸ் இருக்கும். த்ரோம்போசைட்டோபினியா இருக்கும். மோன் மேரோவில் வந்து ஹைப்பர் செல்லுலர் மேரோவில் வந்து கிரானில் மட்டும் மெகா கேரியோசைட்ஸ் இருக்கும். லோ ஃபேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் FNAC பார்ப்பாங்க. மாலிகுலர்லேருந்து PCR பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் mRNA பார்ப்பாங்க. mRNA இருக்கான்னு பார்ப்பாங்க BCRL டெஸ்ட்டில். அதுக்கப்புறம் BCRL டெஸ்ட்டில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோரசன்ஸ்லேயும் பார்ப்பாங்க. ஃப்ளோரசன்ஸ் இன்சைட்டு இதில் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேரியோலைட்டிக் டிடெக்ஷன் டெஸ்ட்டுன்னு இருக்குது, அதுலேயும் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து டயக்னோசிஸ் வந்து லிக்கிமாய்டு ரியாக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மைலாய்டு ப்ராலிஃபரேஷன் நியோப்ளாசம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்னோசிஸ் வந்து இஸ் டிபெண்டிங் அப்பான் த அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்ஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து அட்ரோபி டிபெண்டிங் அப்பான் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த அட்ரோபி ரிஸ்க் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த பிளாஸ்ட் சிரோசிஸாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா இதுக்கப்புறம் வந்து இமிட்டினிம் வந்து BCRL தைரோசின் இன்ஹிபிட்டார் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஹைட்ராக்சியூரியான் இருக்குது. பிளாஸ்ட் சிரோசிஸ் வந்து ஸ்மாலர் டு அக்யூட் லுக்கீமியா. 20% ஆஃப் பிளாஸ்ட் இன் பெரிஃபெரல் பிளட் ஆர் மேரோவில் இருக்கும். புவர் ப்ரோக்னாசிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்ப்ளீனில் வந்து ஸ்ப்ளீனோமெகலி, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மெடுலரி ஹெமட்டோபாய்டிக், அதுக்கப்புறம் வந்து ஹெப்பட்டோமெகலி, அதுக்கப்புறம் வந்து பிளட் சேஞ்சஸாக வந்து இருக்குது. லெபார்டரி டயக்னோசிஸ் வந்து FNAC பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து CBCT பண்ணலாம். அது சைட்டோஜெனிக் பண்ணலாம். PCR பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரசன்ஸ் டெக்னிக் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம்.